மதம் மாற்றுவது அல்ல நம்முடைய நோக்கம். மதம் கிறிஸ்தவத்துக்கு மாற்றுவது எளிது, முஸ்லிமுக்கு மாற்றுவது எளிதல்ல. கிறிஸ்தவத்துக்கு போனா சாதியும் ஒட்டிக்கிட்டே வரும். அதனால சாதி காப்பாற்றப்படும் என்கிற நம்பிக்கையோடு கிறிஸ்தவத்தை எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்கள். இஸ்லாத்துக்கு வந்தால் சாதி இல்லாமல் போய்விடும், சாதி ஒழிந்து விடும். சாதி ஒழிப்புக்கு சரியான தத்துவம் இஸ்லாம் தான். இதை யாரும் மறுக்க முடியாது. இஸ்லாத்தாக மாறியவர்கள் மறுபடியும் சாதி அடையாளத்தோடு இருக்க மாட்டார்கள். அதைத்தான் நான் ஆய்வு செய்து டாக்டர் பட்டம் பெற்றேன். மீனாட்சிபுரத்தில் ஆய்வு செய்து பார்த்தேன். இன்றைக்கு அப்படி மதம் மாறிய அந்த சகோதரர்கள் இஸ்லாமியர்களாகத்தான் அறியப்படுகிறார்கள். வேறு எந்த அடையாளமும் அவர்களுக்கு இல்லை. இப்போது அவர்களுக்கு பிறக்கிற பிள்ளைகள் முஸ்லிம்களாகத்தான் பிறக்கிறார்கள். இப்போது பிறக்கிற பிள்ளைகள் முஸ்லிம்களாகத்தான் பிறக்கிறார்கள். அவர்களால் பொது இடங்களில் கடை வைக்க முடிகிறது, உணவகம் திறக்க முடிகிறது, வணிக வளாகங்களை கட்ட முடிகிறது. அவர்களால் பொது இடங்களில் சுதந்திரமாக நடமாட முடிகிறது, தலை நிமிர்ந்து வாழ முடிகிறது. அவருடைய உறவினர்கள் மதம் மாறாமல் இருக்கக்கூடியவர்கள் இன்னும் அதே சாதி அடையாளத்தால் பல்வேறு அவமதிப்புகளுக்கு ஆளாகி கொண்டிருக்கிறார்கள்.